அனைவருக்கும் வாழ்த்துக்கள். குரு அருள். குரு அருளை ஆரம்பித்து வச்சது வசந்தி அம்மா. அந்த அம்மா ஆரம்பித்த உடனே அது கூடவே அதே மாதிரி ஒரு சர்வீஸ் மோட்டிவோட கூட ஜாயின் பண்ணவங்க. குறிப்பாக சொல்லணுன்னா லதா, இன்னொரு அம்மா லதா ரமணிசேகர், இவங்க எல்லாமே இந்த முனைப்போடு செயல்படுறது எனக்கு நிச்சயமாக ஒரு ஆறுதல், வாழ்த்துக்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா, திருமணம் முடியலைன்றவங்க பெண் வீட்லேயும் சரி, ஆண் வீட்லேயும் சரி, அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது ஒரு மைல்டு டச். எப்படின்னா, அவங்களுக்கு உருக்கமான ஒரு பதில் உரைகளை அவங்க கொடுக்கும்போது கேட்குறவங்களுக்கும் ஒரு ஆறுதல் இருந்தது. அதே நேரத்தில் இதுக்காக ஒரு பூஜை செய்யுது. அந்த பூஜையில் எல்லோருடைய கோரிக்கை இறைவன் முன்னாடி வச்சு, அது இறைவன் உடனடியாக நமக்கு நல்லது செய்யணும்னு எல்லாருமே ஒரு கூட்டு தியானம் செஞ்சது உண்மையிலே பாராட்டுக்குரியது. அவர்களுடைய நல் உள்ளத்தை இது எதிரொலிக்கிறது. அதுக்கப்புறம் பண்ண உடனே இப்போ நம்ம ஜஸ்ட் சப்ஸ்கிரிப்ஷனாக கொடுக்குற அமௌண்ட்டு இண்டிவிஜுவலாக யூட்டிலைஸ் பண்ணாமல், அதுக்காக இந்த காமன் புவர் பப்ளிக்கு ஒரு பெட்ஷீட் கொடுக்கணுன்ற எடுத்த முடிவு. நல்ல குளிர்காலத்தில் உரிய நேரத்தில் உரிய உதவிகளை செய்யக்கூடியது உண்மையிலே வரவேற்கக்கூடியது. அதையும் தேடி போய் சும்மா எல்லோரும் வாங்க, எல்லாருக்கும் பெட்ஷீட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வருவாங்க. உள்ளவங்க இல்லாதவர்கள் இருப்பாங்க. எல்லாருக்குமே கொடுத்துட்டு வராமல் அங்கே ஒவ்வொருத்தரை தேடி போய் ஒவ்வொருத்தரை கொடுத்துட்டு வந்தது மன நெகிழ்ச்சிக்குரியது, ஆறுதலுக்கும் உரியது, வாழ்த்திற்கும் உரியது. அதனால் இவங்கள் பணி தொடர வேண்டும். ஒரு பக்கம் அதாவது இன்றைக்கி எப்படி சொல்லுதுன்னா, we are helping to the needy person in what way? பிகாஸ் எல்லாமே மேரேஜ் ஆகலை, இது ஆகலை, அது ஆகலை, அது ஒன்று. அதுக்கப்புறம் அதாவது நம்ம அலைன்ஸ் செய்கிறது ஒரு கமர்ஷியலாக இல்லாமல் உண்மையிலே டேக்கிங் த ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் அந்த சைடு போத் சைடை அவங்க என்கொயரி பண்ணி அதுக்கு அடுத்தது தான் அப்போ இவங்க அந்த இது அந்த உரிய ஃபோட்டோஸை, அந்த டீட்டெயில்ஸை, டேட்டாஸை அனுப்பி வைக்கிறாங்க. அனுப்பி வைக்கும்போது தேர் ஆல்சோ டேக்கிங் த ரெஸ்பான்சிபிலிட்டி 50%, பிகாஸ் we are having sincere effort to select the people, that to needy people in the important இது மாதிரி செய்யறதுக்கு முயற்சி செய்கிறாங்க. அதனால் இவருடைய பணி தொடர வேண்டும். தொடர்வதற்கு என்ன காரணம்? சமுதாயம் நலம் பெற வேண்டும், அனைவரும் இதில் நன்மை பெற வேண்டும். இறைவன் அவர்களுக்கு நல்லொருளை வழங்கி நலம் பல விளைவிக்க இவர்களுக்கு வித்திட வேண்டும், வாழ்த்திட வேண்டும். வாழ்த்துக்கள். என்னுடைய இதயங்கனிந்த நல்வாழ்த்துக்களை இனிய உள்ளங்களுக்கு உரித்தாக்குகிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.